అందరికీ నమస్కారం. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடுக்கு நன்றி, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது, பட் நான் தமிழ்லோனே பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்கே இன்னும் தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சுங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன், ஒரு விமானவனம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு. அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதில் நான் கணியனை மாத்திரமே பார்த்தேன். ஆனால் கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கணன டைரக்ஷனில் ஜண்டாபை கபிராஜன் தெலுங்கில் வந்துச்சு. நானி ஹீரோவாக பண்ணாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும். அண்ணன் ஃபோன் பண்ணேன், ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் அண்ணன், வாடா உக்காரலாம். வந்துட்டோம். தங்கம் சொல்லன்னு சொன்னாங்க, அந்த டைரக்டர் சொன்னாங்க. அந்த படம் அண்ணனுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ், எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓ, அப்போ தப்பாமல் கதையிலெல்லாம் நான் அங்கே அண்ணக்கிட்ட எடுத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் ஆனால ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹீரோவை பண்ணணும். அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார்? எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போது பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிப்பாக்கா 2 பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன் சமுத்திரகன் அண்ணன்கிட்ட, அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம்? எஸ் தம்பி, நான் பண்ணுறேன். எதுக்கண்ணா? நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, எனக்கு பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போது எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுத்திரகன் அண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குவான்னு ப்ரொடியூசர் அண்டு சமுத்திரகன் அண்ணன் சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம்? நீ நல்லா சொல்கிற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு, நீயே சொல்லணும். ஓகே, அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல, அப்ரெண்டிஸாக கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான். ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் என் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை. இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க, ஒரு நிஜாயித்தியம் ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா. அன்றைக்கி சமுத்திரகன் அண்ணன் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு 30 days கொடுத்தாங்க. ஒன்றும் பேசலை லொக்கேஷனில். அப்படியே உக்காந்துட்டு நான் லெஃப்ட் பாருங்கள், ரைட் பாருங்கள், இந்த டைலாக் தெலுங்கு கட்டு, நெக்ஸ்ட் தமிழ், அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுத்திரகன் அண்ணா இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது. அது முடியாது. எனக்கு தெரியும், என் தைரியம் எங்கள் அப்பா சமுத்திரகன் அண்ணன் தான். அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாகுது, இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம்னா அவன் துபாயில் இருப்பான். அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க. இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி. லாஸ்ட்டில் நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் சொல்லுவாங்க. அப்போ யாரோ சொன்னாங்க, அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்னன்னா, அவன் இவன் படம் பார்த்தேன், அதை பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். அப்புறம் அண்ணாக்கிட்ட நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினா, நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹரிஷ் கிட்ட பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா,
அண்ணன் படத்துக்கு கூட அவளை ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. டே தம்பி நீ வாடா, நல்ல படம்டா தம்பி நீ வாடான்னு. நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க, ஆஹா எனக்காக இல்லை படத்துக்காக பண்ணுறாங்க. எஸ், படத்தில் அந்த சோல் இருக்குது அதுக்காக பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிற இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை. அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எதுக்கன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேலே மீடியா, ஃப்ரண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும். எதுக்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் இந்த படத்தில் வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லா ஃபோட்டோ அவன் அப்பா கூட போடலாமல் நடித்தேன். சரிய பேர்கிட்ட அந்த ஃபோட்டோயே இல்லையே. இப்போ ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்சா அப்பா இல்லை. இந்த செல்ஃபோன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கா அவன் செல்ஃபி கேட்டால் யார்கிட்ட இல்லை. நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பாவும் மொபைல் இருக்கா ஐயோ இல்லையே நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருந்த பெரிய ஆள் எல்லாரும் வந்ததுக்கு சார் உங்களெல்லாம் வணக்கம். நான் எப்போ எதிர்பார்க்கல உங்களை இப்படி பார்க்குவேன். நான் பாலா சார்னு பார்க்குவேன், பாண்டியா சார்னு பார்ப்பேன் சாரி சார் பார்ப்பேன் அந்த மாதிரி. சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரியல, நான் ஷிவர் ஆகிறேன் கீழே, அது உங்களுக்கு தெரியாது, மேலே தான் தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நீங்கள் அப்பா இருந்தால் உங்கள் பையா கூட இந்த படத்துக்கு வாங்க, நீங்கள் பையா இருந்தால் உங்கள் அப்பா என்னை எடுத்து வாங்க, அவள் தான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் பேர் மோக்ஷா. Today I really feel blessed to be here standing on the soil of Tamil Nadu. This is my debut movie, Tamil movie, and nothing could be better than this project, Samudragani sir project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Prithvi Garu, Dhanraj Garu, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected dignitaries for coming and showering your love and blessing. Please, all my media, Tamil media friends, thanks for the love and support. Do support our film and our Tamil audience. I love you all. I would love to do more and more Tamil movies. Thanks to the soil of Tamil. Thank you so much. Thank you everyone. எல்லாருக்கும் வணக்கம். என்னது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி தான் மேடைக்கு வர இதை சவுண்ட் விடுறேன். இதை தொட்டதான் சவுண்ட் வருது. சரி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு. அண்ணன் கூப்பிட்டார், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படின்னு. ஓகே வந்துடுறேண்ணா அப்படின்னா. என்ன படம் எது என்னோட சொல்ல 9:45 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே. கனியண்ணன் வந்தோன்னா எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன். அடுத்து வந்து அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். 2 பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன், அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி 2 பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும்போது தான் எங்களுக்குள்ளே தெரியும், கனியன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டேரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால், அண்ணன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன். சிறப்பாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்குது, வேறு யாராவது வச்சு பண்ணு, நான் நாடோட்டில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். நடிக்க முடியலை அவர். ஐயா அப்போ வந்து வர வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அப்போ வில்லனாக தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ணன், எஸ்ஆர் கதிர், நாங்கள் 4 பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம்.
ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்தில் அண்ணன் ஹேர்ரை ஹேர்ரை அப்படின்னு கமெண்ட் அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பித்தார். அப்பா அண்ணன் காப்பாற்றுறேன். ஏன்னா சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு 2 பேரும் ஒருன்னே இருக்காங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்புட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்காமவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயய்யா இவங்க படம் பண்ண மாட்டாங்கங்க, இங்கே எல்லா இடத்துலையுமே சொன்னோம், போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு சிரிக்க வைக்கிறதே பெரியம்பாடாக இருக்குது இது சரி அப்படின்னேன். ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு இன்டர்வலில் சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமல் ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுங்க அவங்க 2 பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம், இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார். டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரானா நான் இன்டர்வலில் கேட்குறேன், அண்ணா உண்மையிலே என்னண்ணா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்கிறா அப்படின்னாரு. என்ன படமே முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்கள் பேசுகிறீங்களாண்ணா அப்படின்னு. பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லாக அப்படி தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணே இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது அங்கே ஒதுங்கும்போது மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும், இது கனியனை வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க. நான் தான் ஃபோன் அடிப்பேன், கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார். பசங்கட்டு நைட் ஷூட்டிங், அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங், காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். அந்த கேரக்டர் கனியனை நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில் ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், அண்ணா எங்கேனா இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படின்பார். அவ்வளோதான் வருவார், நடிப்பார், என்ன ஏதுன்னு மாட்டார். அப்புறம் டப்பிங்கில் தான் சந்திப்பேன். அப்புறம் அந்த கொளஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான். அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அப்படின்னு அண்ணா அந்த நம்ம அசிஸ்டன்ட்ஸ் படம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிவிடுவோம் அண்ணா அதே சொல்லி அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமாக ஒன்றுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அண்ணன் ராபின்வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்வுட் பண்ணுறது மாதிரி இவர் கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார், இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டுருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒன்றுமே கொடுக்கல. அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார். அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்குவாருன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதுக்கு அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்போ உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால் திடீர்னு ஃபோன் அடித்தார், இங்கே இருக்க அப்படின்னாரு. அண்ணன் இங்கே மாதிரி இருக்கேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இல்லைண்ணே இப்போ நான் வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 கதை சொல்லிட்டார். உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம். ஒன்று நான் சொல்லுவேன், இவ்வளோ சொல்லுவார். டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்கிறார், அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் நான் ஒரு மாதிரியா இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா பண பிரச்சனைனா ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன். அவ்வளோதானே 4 லட்சம் கொடுத்து விட்றேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு பணம் இதுன்னா ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ணன். அவருடைய ஃபங்க்ஷனில் தம்பிராமன் உடனே வந்து அண்ணன் ஒரு 10 போட்டுருமான்னு பார்க்காதீங்க. அந்த இடத்துல சினிமாவில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சுருக்குது சந்தோஷம். நாங்களாம் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம். என்ன சூரி? இல்லை நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரத்தில் இருக்காருல்ல, அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட. இருக்கிற இடம் ராமாபுரம்ல, அதனால இங்கே நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணியிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது, அதுவும் பாலாண்ணன் வர்றா, நீனும் பாலாண்ணன் தாண்டா அதுங்கணும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே அதை டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு, மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டைரக்டர்.
எல்லார்ட்டையுமே போய் மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ளே பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே. அப்படிங்கும்போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கு சூரி, இந்த படத்தில் ஏதாவது ஒரு இந்த கேரக்டர் தூக்கி ஒரு படத்தில் வச்சுருவோமா அப்படின்னு சூரியனாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர், இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது, இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பாக கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேறு ஒரு லெவல் கொண்டு போவார். அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்லேருந்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சியின் இதர சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். அரசியலில் கிங் மேக்கர் அவர்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜரை போல். அதே போல் சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஹீரோ மேக்கர். அதே போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்றைக்கி எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்றைக்கி கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி, எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு சென்றுவிடக்கூடிய அன்பு தம்பி பாபி சிம்கா, 19 நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோதய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம், ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரிஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல் தம்பி சமுத்திரக்கனி என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால் முடியாது, அன்பினால் மட்டும்தான் முடியும். அடுத்து உழைப்பினால் முடியும். அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும் பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா எவ்வளோ மெனக்கெடுதல். அந்த தமிழா நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கு பேசுகிறேன். ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு படைப்பை இங்கே கொண்டு வெகு தளத்தில் கொண்டு கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு உட்கார வச்சிருக்க முடியும். இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரியது. ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி, சினிமாவிலும் சரி, இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக அங்கே அப்பா யார் அப்படின்னு சரியாக நான் உணர்வு பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுதே நிகழ்வாக இருக்குது. மை நேம் இஸ் தன்ராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலைஞன் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு. அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடித்து இயக்கியும் இருக்கான் தன்ராஜ். ஸோ உன்னுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் என் தம்பி சமுத்திரக்கனி. ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் இறைவனை பிரார்த்தனை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ராமம் ராகவன் எனக்கு தன்ராஜ் எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன். டார்லிங் என்ன நீ டைரக்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கியானும் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 years பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ராமம் ராவர் கதை சொன்னாப்புல. ஸோ
சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன் நான். ஏய் தன்ராஜ், என்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன், நீ 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 எல்லாத்தையும் மறந்துரு, இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ. அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரக்கனியன படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். எனக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கனெக்டாக இருந்தது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனியன் அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு, தமிழ் இந்த 2 பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.